ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியலில் 25th ஜூலை எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாரதி துரையோட முகத்தில் காஃபியை கொட்டிட்டு வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. உடனே அந்த இடத்துக்கு அறிவு வராரு. உடனே துரையும் என்ன மாமா என்ன இப்படி கண்ணா பின்னான்னு பேசுகிறாங்க, நீ பாட்டு பார்த்துட்டு நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அறிவு சொல்கிறாரு, என்ன பாரதி ரொம்ப தான் ஆடுறீங்க, இந்த வீட்டை விட்டு வெளில போகிறதுக்கு துரையை சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படிங்கிறாரு. உடனே பாரதி சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே இருக்கிறதே சந்தேகம் தான், இதில் என்ன நீங்கள் இன்னும் நிறைய ஆட்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுக்கலான்னு பார்க்குறீங்களா, அதெல்லாம் முடியாது, வெளியில் போக சொல்லுங்கள் துரையை அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டோடனே அறிவு சொல்கிறாரு, இப்போ நீ இதெல்லாம் எதுவுமே இனிமேல் செல்லுபடி ஆகாது, ஏன்னா நான் இந்த மொத்த சொத்து மேலேயும் ஸ்டே ஆர்டர் கோர்ட்டில் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இனிமேல் இதுலேருந்து ஒரு பைசா எடுக்கணும்னா கூட நாம் போர்டை கேட்டு தான் எடுக்க முடியும், இந்த மொத்த சொத்துமே போர்டோட கண்ட்ரோலில் தான் இனிமேல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த போர்டில் நான் இருக்கேன், என் பொண்ணு ஸ்வேதா இருக்கா, ஏகாம்பரம் எல்லாருமே இருக்கும், நீ ஆதி அவங்க அம்மா எல்லாருமே தான் இந்த போர்டில் இருக்காங்க. ஸோ அதனால் இனிமேல் யாரோட உதவியும் இல்லாமல் யாரும் அப்ரூவல் கொடுக்காம இந்த சொத்துலேருந்து ₹1 கூட எடுக்க முடியாது. பாரதி, நீ இனிமேல் என்ன காசு வேணாலும் உங்கள்கிட்ட தான் கேட்கணும்னு சொன்னேன், ஆனால் இனிமேல் நீயே ஏதாவது வேணும்னா கூட போர்டுக்கிட்ட கேட்டு தான் எடுக்க முடியும். ஸோ இப்போ இந்த ஸ்டே ஆர்டரை வச்சு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம், நான் ஸ்டே ஆர்டர் மொத்தமாக வாங்கி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டவுடனே பாரதிக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்ன பாரதி, ஸ்டே ஆர்டர்னால் என்னன்னு தெரியுமா அப்படின்னு ரொம்ப கிண்டல் பண்ணுறாரு. என்ன புது புடவை கட்டிக்கிட்டு நல்ல நகை போட்டுக்கிட்டு போனால் நீ எப்படி ஆஃபீஸை மேனேஜ் பண்ணிடுறேன்னு ஆகிடுமா, ஆஃபீஸ்னால் அதில் எவ்வளோ விஷயம் இருக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுலாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு ரொம்ப பாரதியை கேவலப்படுத்துகிறாரு. உடனே துரையும் சேர்ந்துக்கிட்டு ஏதோ காஞ்சிபுரத்தில் 35 மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட்டு நீலாம் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை ஆளணும்னு நினச்சா முடியுமா, என் மாமா பற்றியா எவ்வளோ புத்திசாலி, அறிவுன்னா என் மாமா தான் அப்படின்னு ரொம்ப புகழ்ந்துக்கிறாரு. பாரதியை ரொம்ப மட்டம் தட்டுறாரு. இப்போ பாரதி அப்படியே ஆதியை பார்க்குறாங்க, அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. பாரதிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போ அவர் சொல்லிடுறாரு, இனிமேல் மொத்த சொத்தும் எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும், உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவு போயிடுறாரு. உடனே துரையும் நக்கலாக பார்த்துட்டு அவரும் போயிடுறாரு. சாரதா அம்மாவுக்கும் நடக்கிறது எதுவுமே பிடிக்கல, அவங்களும் போய் ரூமில் உட்காந்துக்கிறாங்க. ஸோ இப்போ பாரதி அங்கே நிற்கிறாங்க, ஆதி இருக்கார். ஸோ உடனே ஆதியை பார்த்து பாரதி கேட்குறாங்க, என்ன ஆதி எல்லாமே என்னால் தான் சொல்ல போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஆதி சொல்கிறாரு, சரி பாரதி இப்போ என்ன பண்ணுங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே பாரதி சொல்கிறாங்க, இந்த உண்மையை மட்டும் சொல்லியிருந்தா நான் இதெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டேன், இல்லை இப்போ கூட ஒன்றும் இல்லை, எனக்கு எந்த காசு பணம் எதுவுமே முக்கியம் கிடையாது, எனக்கு அது தேவையும் இல்லை, இப்போ கூட நான் நினச்சா தமிழை கூட்டிகிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுவேன், நான் என்னால் சாதாரண வாழ்க்கை ஈஸியாக வாழ முடியும், நம்ம அப்படி தானே பேசினோம். ஸோ அதனால் இப்போ எல்லாத்தையும் வேணால் எழுதி கொடுத்துட்டு போயிடலாம், ஆதி நமக்கு எதுவுமே வேண்டாம், இந்த சண்டையும் வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே இதை கேட்ட உடனே ஆதி சொல்கிறாரு, கண்டிப்பாக பண்ணலாம் பாரதி, எல்லாத்தையும் எழுதி கொடுக்கலாம், ஆனால் இதெல்லாம் நீங்கள் முன்னாடி பண்ணியிருக்கணும், இப்போ பண்ண முடியாது, இப்போ உங்களுக்கு தகுதி இல்லை, உங்களால் மேனேஜ் பண்ண முடியாதுன்னு இவங்கெல்லாம் பேசுகிறாங்க, இப்போ நீங்கள் இந்த இடத்த விட்டு ஓடி போனீங்கன்னா உங்களால் முடியாமல் தான் போயிட்டீங்கன்னு எல்லாரும் பேசுவாங்க, நீங்கள் தோற்று போயிட்டு தான் நினைப்பாங்க, அதோடு இல்லாமல் அவங்கள ஜெயிக்க வச்சுட்டு நீங்கள் வெளியில் போகிறீங்க, இந்த சமயத்தில் நீங்கள் வெளில போகக்கூடாது, இங்கே நின்று போராடி உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சவாலை ஜெயிச்சு இவங்க முன்னாடிலாம் நீங்கள் கேப்பபிள் தான், உங்களால் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் இந்த இடத்த விட்டு போகணும் பாரதி அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுக்குறாரு. அது அவர் கேட்ட உடனே பாரதிக்கு அதுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில, அவங்க ரொம்ப கலங்கி போய் தான் நிற்கிறாங்க. ஸோ ஜெயிச்சுட்டு சொல்லுங்கள் பாரதி, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போதே தமிழ் அங்கே வந்துடுறா. தமிழ் வந்தோடனே அப்பா ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. உடனே தமிழ்கிட்ட சொல்கிறாரு, அது நீ ரொம்ப லேட்டாக வந்திருக்கீங்க தமிழ், சரி வாங்க நம்ம போகலாம், அம்மா காரில் யோசிச்சுக்கிட்டே அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே போட்டோம், நம்ம 2 வீலரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ உடனே தமிழ் கேட்குறா, அம்மா முகமே சரியில்லையப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. இல்லை அம்மாவுக்கு இப்போ ஒரு டென்ஷனாக 1000 டென்ஷன், வீட்டுக்கு பிரச்சனை, ஆஃபீஸ் பிரச்சனை நிறையா இருக்கனால அம்மா டென்ஷனாக இருப்பாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் கூட்டிகிட்டு போயிடுறாரு ஸ்கூலுக்கு. ஸோ இப்போ இங்கே பாரதி உட்காந்து ஒரு ரூமில் யோசிச்சுட்டு இருக்காங்க, நடந்ததெல்லாம் பேசினதெல்லாம் எல்லாம் சொன்னதெல்லாம் யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் சாரதா அம்மா உட்காந்து அவங்களும் நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. இப்போ யோசிச்சு பார்த்தோன்னே சாரதா அம்மா ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. ஸோ இப்போ ஆதியோட இதயத்தில் இருக்கிறது வாசுவோட இதயம் தான், அப்புறம் வாசு செத்ததுக்கப்புறம் இந்த இதயத்தை மாற்றி வச்சோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு பேப்பரில் எழுதிடுறாங்க. எழுதிட்டு ஒரு கவரில் போட்டு வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்கு பாரதி வராங்க. பாரதி அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, என்னால் தான் இவ்வளோ பிரச்சனையோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒன்றே சாரதா அம்மா சொல்கிறாங்க, உன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை பாரதி, நீ மன்னிப்பெல்லாம் என்கிட்ட என்றைக்குமே கேட்காத, ஆதிக்கிட்ட கூட நான் இதான் சொன்னேன், நம்ம வேண்டாம் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலான்னு சொன்னேன், ஆனால் அவங்க உன்னை கேப்பபிள் இல்லைன்னு சொல்கிறாங்க, நீங்கள் உன் கேப்பபிலிட்டியை ப்ரூவ் பண்ணிட்டு தான் நீ வெளில வரணும்னு சொல்லிட்டாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாரதாமாவும் சொல்கிறாங்க, ஆமாம் பாரதி அவன் சொல்கிறது ரைட்டு தான், அதனால் நீ கேப்பபிள்னு சொல்லி நீ ப்ரூவ் பண்ணு, உன்னால் எல்லாம் முடியும் பாரதி செய்யி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏமா நீங்கள் 2 பேரும் அந்த உண்மையை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே சாரதாமாவுக்கு மூஞ்சி மாறிடுது. உடனே பாரதி சொல்கிறாங்க,
சொல்கிறாங்க, எல்லாம் நல்லாதாம்மா போகுது, உண்மையை சொல்லுன்னு சொன்னால் மட்டும் நீங்களும் சரியாக பேச மாட்டேங்கிறீங்க, ஆதியும் சரியாக பேச மாட்டேங்கிறீங்க, அது என்னதாம்மா உண்மை அப்படின்னு சொன்ன உடனே நேராக சாரதாம்மா போய் தன்னோட தான் எழுதி வச்சு அந்த லெட்டரை கொண்டு வந்து பாரதி கையில் கொடுக்குறாங்க. பாரதி, இந்த லெட்டரை வந்து நீ வச்சுக்கோ, உனக்கான உண்மை இதுக்குள்ளே இருக்குது, ஆனால் நீ ஜெயிக்கிற வரைக்கும் இந்த கவரை பிரித்து நீ படிக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாரதி கேட்குறாங்க, சரிம்மா இப்போ நான் இதை வாங்கின்னு போய் உடனே பிரித்து படிச்சுட்டா என்னம்மா ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அது சாரதாம்மா சொல்கிறாங்க, நீ படிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், நான் சொன்ன வார்த்தையை நீ மதிப்ப, இது சத்தியம் பாரதி, நீ பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ வந்து பாரதிக்கு ரொம்ப டைலமாவாக இருக்குது. என்னடா அது உண்மைன்னு அலைஞ்சோம், உண்மை கையில் இருக்கு ஆனால் பார்க்க முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தமாக அப்படி பார்க்குறாங்க. சரிம்மா, இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதில் ஏதோ பெரிய விஷயம் இருக்குன்னு எனக்கு புரியுது, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் ஜெயிச்சுட்டு இந்த கவரை பிரித்து பார்த்து நான் அது உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கவரை வாங்கிட்டு வெளில போச்சு நல்லா சிரிச்சுக்கிட்டு போகிறாங்க. அப்போ உடனே சாரதாம்மா மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க, இந்த சிரிப்பு உங்ககிட்ட எப்போவுமே இருக்கணும் தான் பாரதி, நானும் ஆதியும் அந்த விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறோம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. இப்போ ஆதி வந்து தமிழை வந்து ஸ்கூலில் இறக்கி விட வராரு. உடனே தமிழ் இறங்கிட்டு சொல்கிறான், அப்பா நான் இவ்வளோ நாள் அம்மாவோட வந்திருக்கேன், இன்றைக்கி தான்ப்பா நான் ஜாலியாக ஸ்கூலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ உடனே தமிழ் சொல்கிறா, தனி ரூம் கேட்டது ரொம்ப தப்புப்பா, இப்போ என்னால் வந்து உங்களோடலாம் இருக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறா. உடனே ஆதி சொல்கிறாரு, அப்படி தான் தமிழ் மனுஷ மனசுங்கிறது, ஒன்று கிடைக்காத வரைக்கும் அது வேணும்னு தோணும், கிடைச்சதுக்கப்புறம் முன்னாடி இருந்த நிலைமையே சரியாக இருந்திருக்குமோ அப்படின்னு தோணும், அதனால் பரவாயில்ல தமிழ், நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்க, உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நம்ம அப்படியே வாழலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு துரை வந்துடுறாரு. துரை வந்தவுடனே என்ன பாப்பா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ஆதியை பார்த்து, என்ன ஆதி கூட்டின்னு வந்து பாப்பா விட்டுட்டியா அப்படின்னு சொல்லி சும்மா நக்கலாக ஏதோ பேசுகிறாரு. உடனே நான் நீ கிளம்பும் போதே பார்த்தேன், 2 வீலரில் கிளம்பினேன், அப்போவே பேசணும்னு நினச்சேன், சரிங்க தான் ஓரமாக நின்று நீங்கள் 2 பேரும் என்ன பேசுகிறீங்கன்னு கேட்டுட்டு இப்போ வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஆதி சொல்கிறாரு, இப்போ எதுக்குடா உனக்கு வேண்டாத வேலை, எங்கிட்ட அடி வாங்கணும்னு ஏதாவது வேண்டுதலோடு வருவியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அதுக்கு துரை சொல்கிறாரு, இனிமேல் அடிக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது, இப்போ பாரு தமிழ் பாப்பா, உங்கள் அப்பாவை பற்றின ஒரு உண்மையை சொல்லட்டுமா அப்படின்னு கேட்ட உடனே இப்போ ஆதிக்கு வந்து புரிஞ்சிருது வாசு பற்றின விஷயத்த சொல்ல போகிறான்ட்டு. உடனே ஆதி இப்படி பயந்தா மாதிரி பார்க்குறாரு. இப்போ பாரு, உன்னை அப்பாவை பற்றி நான் ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னு வெறுப்பேற்றுறாரு. அப்போ ஆதியோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்துட்டு தமிழ்கிட்ட உடனே சொல்கிறாரு, பார்த்தியா உங்கள் அப்பா என்னை பார்த்து பயப்படுறாரு, இனிமேல் உங்கள் அப்பா என்னை அடிக்கலாம் முடியாது, உங்கள் அப்பா குடுமி என் கையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. தமிழ் ஒன்றுமே புரியாமல் அப்படியே முழிச்சிட்டு பார்க்குறா. அதோட இந்த எபிசோடு முடியுது. ஸோ இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.